பெட்டிலேருந்து பெரிய பெரிய இவங்க பாய் பேசுகிறேனுங்க. குழந்தை குட்டிக்கு ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா செல்ஃபோனெல்லாம் கேம் விளையாடுறதுக்கெல்லாம் கொடுக்காதீங்க பிள்ளைகிட்ட. காசு பணமெல்லாம் போயிடுதுங்கிறாங்க. பூரா என்னமோ இப்போ ஏமாந்து நோண்டி காசு பணமெல்லாம் போயிடுதுங்கிறாங்க. போகக்கூடாது. குழந்தைகிட்டவெல்லாம் செல்ஃபோன் அவ்வளவு கேம் விளையாடுறதுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. படிப்பு செலவு இது பண்ண மாட்டாங்க. பார்த்து 1வது 2வது படிக்கிறதுனாலும் சரி சோறு திங்குமான்னு சின்ன குழந்தை செல்ஃபோன் பார்த்துட்டு சோறு திங்குது. அந்த மாதிரியெல்லாம் கொடுக்காதீங்க. பழக்காதீங்க. வண்டியில் குச்சி பழக்காதீங்க. வண்டியில் போனால் வண்டியிலேயே போய் போகணும்னு பார்க்க இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு பக்கம் விசாரிச்சு போனீங்கன்னா தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த வெயிலில் தண்ணி பாட்டில் மெயினாக தண்ணி பாட்டில் வேணும். அப்புறம் ஃபோன் அப்படித்தான் குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா விசாரிச்சு போன பக்கம் பூரா இதாகிடுங்க. பூரா பொம்மையை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா அந்த இதெல்லாம் அழிச்சு போடுவாங்க. சார்ஜ் தீர்ந்துட்டு அப்புறம் நீங்கள் எங்கே போய் 2 கட்ட சார்ஜ் போடுவீங்க? எங்கேயும் போட முடியாது. அதனால நான் சொல்கிறேங்க எல்லாம் பொம்பளை பிள்ளையெல்லாம் பார்த்து எங்கே இருந்தாலும் சரி பார்த்து ஃபோன் நிதானமாக போங்க. பஸ்ஸுக்கு காசு இருக்குதான்னு பார்க்கணும். அவசரத்தில் வச்சுக்கோணும். சில்லறை என்னால் சில்லறை வச்சுக்கோணும். ஒருத்தர்கிட்ட போய் பேச்சு வாங்கக்கூடாது. ஏன்னா 100 நோட்டு கொடுத்தே நம்ம பேசுவாங்க. நம்ம காசு கொடுத்தே போகிறோம். நம்ம என்ன பண்ணணும், இப்போ முதலே சில்லறை காசெல்லாம் வந்ததுன்னா ரூ. 2 ரூ. 5 எல்லாம் வந்ததுன்னா பையில் சேமித்து வச்சுக்கணும். பஸ்ஸுக்கு போகும்போது தாராளமாக எடுத்து நீட்டிக்கலாம். புரியுதுங்களா? அப்புறம் மறதிங்கிறதே வரக்கூடாது. ஒரு பஸ் விட்டாச்சுன்னா ஒன்று அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சிடுவோம். அம்மா இந்த மாதிரி பஸ் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும். வீட்டுக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு யார் ஒருத்தர் சொந்தக்காரருக்கு நம்பர் கரெக்டாக நம்ம அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, மாமாவுக்கு பண்ணு, மாமா கொடுத்து இதெல்லாம் பண்ணி ஃபோன் பண்ணி இது மாதிரி உடம்புக்கு சரியில்லைம்மா வர சொல்லுங்கம்மா அப்படின்னு அம்மா யாருக்கு சொல்கிறாங்களோ அவைய சொல்லிக்குவாங்க. புரியுதா? சும்மா காசுன்னு போய் அங்கேயும் இங்கேயும் போய் இதெல்லாம் பண்ணக்கூடாது. பெரட்டக்கூடாது. கரெக்டாக ஃபோன் நம்பரெல்லாம் கொண்டு போய்க்கோணும். அம்மா நம்பரு, அப்பா நம்பரு, எல்லா நம்பர், சொந்தக்கார நம்பர் ஒரு 5 6 நம்பர் வச்சுருக்கோணும். படிக்கிற பிள்ளைங்கன்னாலும் சரி யாருன்னாலும் சரி ஒரு 5 6 நம்பர் எழுதி செல்லில் பதிவு இல்லைன்னாலும் சரி நோட்டில் எழுதி வச்சுருக்கோணும். என்ன பேர், ஊர் பேர் எல்லாம் வச்சுருக்கோணும். என்ன நம்பர் வண்டி போகும் இதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்போ தான் இதாகும். சும்மா அது இதுன்னு தேடுறக்குள்ளே ஒரு உடம்புக்கு சரியில்லைன்னு இதெல்லாம் ஆகாதுங்க. நல்லா நிதானமாக போய்க்கோணும். அதான் அறிமுகம் இல்லாத ஆளுங்க ஆர்எஸ் டீயோ காப்பியோ கொடுத்தா யாருமே வாங்கி குடிக்காதீங்க. எதுக்கு குடிக்கணும்? அதெல்லாம் குடிக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற பச்சை தண்ணினாலும் அங்கே போய் வீட்டில் குடிச்சுக்கோணும். இல்லைன்னா தெரிஞ்சவங்க சொந்தக்கார நல்லா நெருங்கின சொந்தம் வந்தால் தான் டீ சாப்பிடணும், காஃபி சாப்பிடணும் ஹோட்டலையெல்லாம் போய். இல்லைன்னா ஆர்எஸ் கூப்பிட்டாங்க வேறு பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் போய் குடிக்கவே கூடாது. வீட்டில் போய் சாப்பிடுங்க. நம்ம உள்ளூர் இருந்தால் உள்ளூருக்கு ஆரோத்தரை விட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. நீங்கள்லாம் போய் ஹோட்டலுக்கெல்லாம் பொட்டை பிள்ளைக்கு பொம்பளைகள்லாம் அசால்ட்டாக போய் சாப்பிட்றாதீங்க. பசியான பகத்தை கட்டி வந்து வீட்டில் வந்து சாப்பிடுங்க. சரியா? இது ஆம்பளைக்காரஸ் கூட வந்தால் போய் சாப்பிடுங்க. தனியாகலாம் பொம்பளைகள்லாம் போகக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்கனாலும் ஆறுனாலும் சரி ஹோட்டலில் கடைக்கு டீ சாப்பிட்றக்கோ ஜூஸ் சாப்பிட்றக்கோ எதுக்கும் போகக்கூடாது. பசியான வீட்டு வகத்தை கட்டிட்டு போய் வீட்டில் தான் சாப்பிடணும். வேறு எங்கேயும் சாப்பிடக்கூடாது. சரியா? அவங்க கூப்பிட்றாங்க. அப்பா அம்மா இருந்தால் போய் சாப்பிட்லாம். சொந்தக்காரங்க நிறைய சேர்ந்த கூட போயிருந்தால் போய் ஜூஸ் சாப்பிட்லாம். என்ன வேணாலும் சாப்பிட்லாம். ஹோட்டலில் சாப்பிட்லாம். தனியாக போய் காலேஜுக்கு போய் இது மாதிரி பசியாதுன்னு சாப்பிடக்கூடாது. பிள்ளைங்க யார் கூப்பிட்டாலும் ஃப்ரெண்ட்ஷிப் கூப்பிட்டாலும் வேண்டாம் நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு போய் வீட்டில் போய் பசி இருக்கத்தான் சரி தண்ணி குடிச்சிட்டு போய் வீட்டில் போய் மனசார சாப்பிடுங்க. சரியா? நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. வணக்கம்.